கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடி, எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் வராது, ஆனாலும் விடக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா? அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இரு. வீட்டுல தான் சிங்கப்பூர் பப்பாளி மாதிரியே உட்கார்ந்து இருப்ப, இங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா? அப்பந்தாங்க நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே. உங்களுக்கு சொல்லவே பலத்தை காணும், என்னத்தை செய்ய போறிய? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நல்ல தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நல்ல தெய்வம்? ஆமென் சொல்லுங்க. கொரோனாவில் செத்து போகாம, சுனாமியில் செத்து போகாம, கொள்ளை நோயில் செத்து போகாம, பல்லு போன பிறகும், சொல்லு போன பிறகும், முடி நரைச்ச பிறகும் இந்த கூட்டத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரே, அதுக்காக ஸ்தோத்திரம். மேலே இழுத்து விடுற மூச்சு கீழே போகாட்டி போச்சம்மா, இந்த மூச்சை கர்த்தர் கொடுத்தாரே, அதற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோட துதிக்கிறோம். யாருமில்லை என்று நான் அழுத போது, தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாருமில்லை என்று நான் அழுத போது, தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. வியாதி படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே, வியாதி படுக்கையிலே நான் இருந்த நேரத்திலே, காயங்கள் ஏற்றவரே, காயங்கள் ஏற்றவரே, காயங்கள் ஏற்றவரே, காயங்கள் ஆற்றினீரே, காயங்கள் ஏற்றவரே, காயங்கள் ஆற்றினீரே, காயங்கள் ஏற்றவரே, காயங்கள் ஆற்றினீரே. யாருமில்லை என்று நான் அழுத போது, தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. சொல்லுங்க, இயேசுதா, இயேசுதா. ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, ஊழியத்தின் பாதையிலே நான் உடைந்த நேரத்திலே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே, அழைத்தவர் வந்தீரே, அன்பு கரம் நீட்டினீரே. யாருமில்லை என்று நான் அழுத போது, கையை தட்டி பாடுவோமே. தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எதிர்காற்று வீசும் நேரம், என் படகு மூழ்கும் நேரம், நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே, நங்கூரமாய் வந்தவரே, நன்மைகளை தந்தவரே. யாருமில்லை என்று நான் அழுத போது, தாய போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா. கையை தட்டி பாடும். இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசாய போல நம்மை தேடி வந்த தெய்வம், வியாதி படுக்கையிலே நம்மை விடுதலை செய்த தெய்வம்,
நங்குரமாய் வந்தவரே, நன்மைகளை செய்தவரே, வாயை திறந்து பேசுங்க. கைகளை தட்டி ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, என்னை தொட்டு விடுதலையாக்குங்கப்பா. காயங்கள் ஏற்றவரே, காயங்களை ஆற்றினவரே, ஓ வியாதி படுக்கையிலே நான் கிடந்த பொழுதெல்லாம் என் பரிகாரியாய் வந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் தட்டி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக இயேசுவின் நாமத்தினால். இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே வெளியே பாடு கட்டளை கொடுக்கிறேன். மறைத்து நீர் பேசும் தேவ மகிமை இந்த மைதானத்தை மூடுவதாக, தேவனுடைய கிருபை மூடுவதாக. சத்துருக்கள் ஒளிந்து போவார்களாக. ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சன்பல்லாது தொபியாவின் நாவிகள், பார்வோனின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தனத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Master. நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு வந்தாயோ, விடுதலை இல்லாமல் வந்தாயோ, தேவன் உன்னை தொடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். தேவன் உன்னை விடுதலை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உன் முக்கால உன் சீரகத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதற்கு முன்பதாக, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற அழுக்கை மாற்றும், உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ மாஸ்டர். நீ இந்த இடத்திற்கு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும், விக்கிரகத்தின் ஆவிகளை, வானமிடத்தின் பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நான் சிறை பிடிக்கிறேன். அடிமறைத்து நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சற்று நேர தியானத்திற்கென்று ஒரு வார்த்தையை படிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்மாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவரை தம்முடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறார்களோ அவர்களை சன்னியாசியா, பிச்சைக்காரனா, தன்னியாசியா விடாதபடிக்கு ஏற்ற நேரம், ஏற்ற காலங்கள் வரும் பொழுது தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி, கையை தட்டு காலை தட்டுன்னு சொல்லக்குள்ள கையை தட்டிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அக்கா நீ ஒழுங்கா கையை தட்டல, அண்ணே ஒழுங்கா கையை தட்டல, 500 ரூபா கொடுத்து பிசியோதெரப்பி தான் உனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசியோதெரப்பி வேணுமா? ஆண்டவருக்கா கையை ஒழுங்கா தட்டுறியா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கை தட்டல, கை தட்டுனா அதுக்கு ஒரு பெருமை. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுனா அது வாய் வரமாட்டுக்கு. கடைசியில் வடமலையானிலும் அப்பல்லவுலையும் போய் உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு கையை தட்டுறேன் சாமி, பாஸ்டரை கூட்டிட்டு வாங்க, கையை தட்டுறேன். ஏன் அது போறதுக்குள்ள கையை தட்டுனா என்ன? கையை தட்டுங்க, தட்டி பழகுங்க. பல ஆண்டுகளாக இந்த இடத்துல ஊழியம் நடக்கிறது. திரளான கூட்டத்தை நான் இதே இடத்துல பார்த்திருக்கிறேன். ஆனால் உள்ளங்கை மேகம் போல இருக்கிறது. தேவனுடைய அன்பு தணிகிறது. தேவனுடைய பயம் தேசத்தில் இல்லை. தேவனுக்கு பயப்படுவார் இல்லை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழத் தொடங்கிவிட்டது கிறிஸ்தவம். ஆனால் உள்ளங்கை மேகம் போல இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த இடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்த நீங்கள் பாக்கியவான்கள்.
தேவன் தேசத்திலே தேவனுடைய வார்த்தை அற்று போகிறதுனாலே எங்கும் யுத்தமும் யுத்தத்தின் செய்திகளும் மரணமும் அவல நிலையும் அகார மரணங்களையும் நாம் தினம்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எவர்களை அழைத்தார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. தேவன் முன்குறித்தவர்களை அழைக்கிறார். அழைக்கிறவர்களை நீதிமானாக்கிறார். நீதிமானாக்கிறவர்களை மகிமைப்படுத்தி வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டார்களோ, தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடித்தால் அவன் வாழ்க்கை சின்னாபின்னம் ஆவதில்லை, அது சீராய் மாறுகிறது. தேவன் ஒரு மனிதனை கண்டுபிடித்தால் அவன் வாழ்க்கை பரதேசியான வாழ்க்கை அல்ல, பரலோகவாசியான வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கண்டுபிடிப்பிலே மனிதனுடைய கண்டுபிடிப்பு மிகவும் ஆச்சரியமானது. தேவனை மனிதன் போய் கண்டுபிடிக்கல, மனிதனை தேவன் கண்டுபிடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மதம் என்ற மத பிரியர்கள், மதவாதிகள், மத வெறியர்கள் மதவாதிகளாய் மாறிவிடலாம். ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனுக்கு வழியை காட்டி இதுவே வழி என்று சொல்லி அவனுடைய நல்வழிப்படுத்துகிறது. நல்ல தெய்வம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வருகிறான். மதம் அல்ல நம்முடைய மார்க்கம். வழி தப்பி திரிந்த நம்மை, குருடராய் இருந்த நம்மை, போகக்கூடாத இடத்திற்கு போய்கொண்டிருந்த நம்மை, குடிகாரர்களாய் இருந்த நம்மை, வெச்சார வேசித்தனத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் நல்வழிப்படுத்தினாரே, முன்குறித்த ஆண்டவர். ஒரு அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிற தெய்வம். மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களை அழைச்சார், கீழே உட்கார்ந்து கேட்கிற உங்களை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை முன்குறித்ததற்காக நன்றி, என்னை முன்குறித்ததற்காக நன்றி. எங்கோ இருந்த என்னை, எங்கோ வாழ்ந்த என்னை, வழி தெரியாமல் இருந்த அந்நிய மார்க்கத்தை நாடி சென்ற என்னை, ஆண்டவருடைய அனந்த ஞானமுள்ள பிரகாசமுள்ள கண்கள் என்னை கண்டதே, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். கேரளாவில் பிறந்து வளர்ந்த நான் 16 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பரமசிவத்திற்கு மகளாக பிறந்த நான் நாமத்தையும் ஸ்லோகத்தையும் கந்தர் சஷ்டியையும் இந்தி இதிகாசங்களையும் 121 தோப்பு கர்ணங்களை போட்ட என்னை ஆண்டவருடைய கண்கள் முன்குறித்தபடியினாலே அவர் அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, என்னை நீதிமானாக்கினார். என்னை நீதிமானாக்கினது மட்டுமல்ல, என்னை 40 ஆண்டு காலம் தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். கையை தட்டி தான் ஒரு அல்லேலூயா. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பு தேவன் கண்டுபிடித்தாரானால் அந்த மனிதனுடைய வாழ்வு சிறந்ததாய் மாறுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கண்டுபிடித்தார், சும்மா விட்டுற மாட்டாரு. ரத்தத்தினால் உன்னை நீதிமான் ஆக்கிறார். உனக்கு எனக்கு என்ன பெயர் தெரியுமா? நீதிமான் என்ற பெயர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் 1000 பட்டங்கள் இருக்கலாம், ஆமென் சொல்லுங்களே. நிறைய பட்டங்களும் சட்டங்களும் உண்டாயிருக்கலாம், புகழும் புகழாரங்களும் இருக்கலாம். ஆனால் அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், அகிலத்தையும் தன் கையிலே பிடித்திருக்கிறவர், நட்சத்திரங்களுக்கு பெயரிட்டு லக்கமிட்டு அழைக்கிறவர், நட்சத்திரங்களின் நடுவே உலாவி வருகிற கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு பெயரை வைத்தார், நீதிமான் என்ற பெயரை. நீதிமான் என்ற பெயரை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெங்காயம் விற்கிறவனை பார்த்து கூப்பிடுவோம், ஏ வெங்காயம் அப்படின்னு. அவன் பேர் என்ன? வெங்காயமா? அவன் கையில் வச்சிருக்கிறது வெங்காயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால வெங்காயம்னு கூப்பிடுறோம். கருவாடு அப்படின்னு கூப்பிடுறோம். அவன் கருவாடு மட்டும் விற்காட்டி கன்னத்தில் 2 போட்டுருவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் வைத்த பெயர் நீதிமான்கள். நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள். அல்லேலூயா. கேதுருவை போல வளர்வார்கள். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய பெயர் பெற்று விளங்குவான். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். நீதிமான் வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம்
பட்டம் உண்டாகும். கைகளை தட்டுவோமே, கைகளை தட்டுவோமே. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் நீதிமானாய் ஆனதுனால எத்தனை சந்தோஷம், எத்தனை பெருமை. கர்த்தர் கொடுத்த ஒரு பட்டம் நீதிமா. உங்களை முன்குறிச்சாரே, உங்களை எழுத்தாலே, அவருடைய இரத்தத்தாலே கையெழுத்திட்டு உங்களை முன்குறித்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் முன்குறித்தார், அழைத்தார். அழைத்த தேவன் நம்மளை நீதிமானாக்கினார். நீதிமானாக்கின தேவன் நம்மை மகிமைப்படுத்த இருக்கிறார். தேவனுடைய கண்டுபிடிப்பு. நிறைய சயின்டிஸ்டுகள் நாசாவுக்கு போகிறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க. நாசாவுக்கு போறவனே மனுஷன் தானங்க. எல்லாத்தையும் உண்டாக்கினதை விட ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி, அவனை தம்முடைய சாயலால் உருவாக்கி, அவனுக்குள்ளே தம்முடைய பொக்கிஷத்தை வைத்து மண் பாண்டத்துக்குள்ளே தன் மகிமை வைத்தாரு. அது எவ்வளவு பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெஞ்சில கையை வச்ச என் மண்சட்டி. என்ன பேச மாட்டீங்க? நான் இவ்வளவு அழகான சேலை கட்டியிருக்கிறேன், ரொம்ப நகை போட்டிருக்கிறேன், எனக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு. இந்த அம்மா திடீர்னு மதுரையிலிருந்து வந்து மண்ணாங்கட்டின்னு சொல்லுதே, உங்களுக்கு எனக்கு என்ன பேரு? சத்தமா பேசுங்க. மண்ணாங்கட்டி. காலமே பொய்யடா, காற்றடித்த பையடா, வெந்த சோறு நொந்தகாய் போட்டடைச்ச பையடா, மாயனார் செய்த மண்பாண்ட ஓடுடா, கீழே போட்டா டம்முன்னு போகுண்டா. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பக்கத்தில் வா சொல்லுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க நடை என்ன, பேச்சு என்ன, கம்பீரம் என்ன, உங்க உடை என்ன, ஸ்டைல் என்ன, சமுதாயத்திலே பெரிய மனிதன் என்ற பெயர் என்ன. ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வச்ச, நீ பிஹெச்டி முடிச்சிருக்கலாம், MA முடிச்சிருக்கலாம், உனக்கு எனக்கும் கர்த்தர் வச்ச பேரு மண்ணாங்கட்டி. ஆனால் தேவன் சொன்னார், இந்த மண்ணாங்கட்டிக்குள்ளே என் மகிமை வைத்தபடியினாலே நீ ஆசீர்வாதமான பாத்திரம். கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த மண் பானையத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த மண்ணாங்கட்டியத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கண்மையான தேவனுடைய மேலே இழுத்து விடுற மூச்சு கீழே போகாட்டி போச்சு. ஆண்டவர் இந்த மூச்சுக்குள்ளே அவர் மூச்சை வச்சு அவரை மகிமைப்படுத்தும்படியா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா மனுஷன் பாரு, எம்புட்டு திமிரு, எம்புட்டு பெருமை. அல்லேலூயா. டப்பு டப்புங்கிற சவுண்டு காலையில இல்லைன்னா டப்பு டப்புன்னு ஒரு தாளம் கேட்கும். எங்க சொக்க ரதத்துல. ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்போ ஒரு நல்ல எல்லாம் டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிச்சுங்க. அப்போ பாடையை கட்டி தூக்கிட்டு போனா, ஒரு வண்டியை தூக்குனா, ஒரு சின்ன 4 ஆளு தூக்கிட்டு போனாங்க. இங்க செத்தவருக்கு இப்ப சொர்க்க ரதம். அப்படியே போறாரு பாருங்க. இல்லையா சொல்லுங்க. சாகும் போது அவர் அன்று சொல்ல கூட போயிருக்க மாட்டார், ட்ரெயின்ல போயிருக்க மாட்டார், ஒண்ணுல போயிருக்க மாட்டாரு. ஆனா செத்த உடனே தங்க ரதம், சொர்க்க ரதத்திலே அவர் பயணம் செய்கிறாரா. வாழ்க்கை என்பது என்ன? மானிடனே, மானிட ஜனமே, தேவ பிள்ளையே, தேவ ஊழியரே, திருச்சபைகளே, தேசமே கேள். மனிதன் ஒன்றுமில்லை. பூவுக்கு கூட நாள் இருக்கிறது, மிருக ஜீவனுக்கு கூட நாள் இருக்கிறது. மனுஷனுக்கு நாள் இல்லை. மனுஷனுடைய ஜீவனுக்கு நாள் இல்லை. படுத்தால் காலை எழுந்திருப்போம் என்பது தேவனுடைய கையிலே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதனாலே என்னை மகிமைப்படுத்துகிறவரை நானும் மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க. ஆண்டவரே, உங்க கண்டுபிடிப்பில் நானும் ஒரு மனுஷனா, நானும் ஒரு மனுஷியா, என் குடும்பமும் என் பிள்ளைகளும் உங்களுடைய கண்டுபிடிப்பிலே நாங்கள் இருப்போமானால் நாங்கள் நீதிமானாய் இருப்போம், நாங்கள் மகிமைப்படுகிறவர்களாய் இருப்போம். தேசத்திலே உங்கள் பிள்ளைகள் அறியப்பட்டிருப்பார்கள், உங்கள் குடும்பம் அறியப்பட்டிருக்கும், நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் இருந்து, நல்ல ஆடை இல்ல, சாப்பிட ஆகாரம் இல்லம்மா, ஆண்டவரை அறிந்து கொண்டு இன்றைக்கு நான் சீமானாயிருக்கிறேன். உங்களுக்கு சொல்லவே முடியல. அப்புறம் எப்படி சீமானா மாற முடியும்? கையை தட்டி ஆண்டவரை துதிங்களே, நல்லா தட்டி ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. தேவன் முன்குறித்த யாரையும் கைவிடல. 2 லாரி வச்சிருந்தேன்,
4 கார் வச்சிருந்தேன், 5 ஹோட்டல் வச்சிருந்தேன், 3 ஸ்கூல் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். பிச்சைக்காரனா இருப்பது உலக சரித்திரம். எல்லாவற்றையும் இழந்த நான் இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே தேவனை அறிந்த பின்பு இழந்த எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை கர்த்தர் உயர்த்தினார், என்னை மேன்மைப்படுத்தினார் என்பது கிறிஸ்துவின் சரித்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உட்கார்ந்துல எண்ணி பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் உன் வீட்டில் இருந்துச்சா? சொல்லுங்கம்மா. இல்ல. அல்லேலூயா. 200 ரூபாய்க்கு ஷர்ட் தேடின நீங்க இன்னைக்கு ஒரு டி ஷர்ட்டை 1000 ரூபாய்க்கு போடுறீங்களே, யாரால வந்துச்சு? கர்த்தரால. கர்த்தர் மகிமைப்படுத்தினா. உங்க பிள்ளைகளுக்கு கிழிஞ்ச ஷூவை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புனீங்களே, இனி அடிடாஸ் போட்டு அனுப்புறீங்களே, காரணம் என்ன? என் தேவன் உங்களை முன்குறித்து அழைத்து அவர் ரத்தத்தால் கழுகி மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உங்களை வச்சு மகிமைப்படுத்தினாலே வந்த ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நாம் அழைக்கப்படல, நாம் தெரிந்து கொள்ளப்படல, தேவனுக்கு பயப்படல, தேவ வார்த்தையை கேட்கல, உடனே ஆசீர்வாதம் மட்டும் வந்துருமா? ஒரு நாளும் வராது. அல்லேலூயா. உழுகிற நேரத்தில் ஊருக்கு போயிட்டானா, அறுக்கிற நேரத்தில் அருவாளோட வந்தானா. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. உழுகிற நேரத்தில் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கன்னா என்னைய பார்க்குறீங்க. உழுகிற நேரத்தில் ஊருக்கு போயிட்டானா, அறுக்கிற நேரத்தில் அருவா கொடுப்பா. கர்த்தர் 2 கொடுப்பாரு. கருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்கிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அழைத்தவர்களை ஒரு நாளும் விட மாட்டார். ஆகவே என்னை வார்த்தையை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, கடைசி நேரமாய் கடைசி காலத்துக்கு வந்திருக்கிற நாம் தேவனே அடக்கலம், அவரே கோட்டை, அவரே துருகம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது. மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஏனென்றால் எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க, தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை அபிஷேகித்தார், தேவன் என்னை நீதிமான் ஆக்கினார், தேவன் என்னை மகிமைப்படுத்துவார். ஆகவே பூமியிலே மாறுதல் உண்டானாலும் மாறாத ஆண்டவர் எனக்காக, என் ஊழியத்துக்காக, என் குடும்பத்துக்காக என் பட்சத்தில் நிற்ப. கையை தட்டி 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 நல்லாதான் தட்டுங்களே, சொத்து சொத்துன்னு தட்டுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் சந்தோஷமான காரியம் இல்லையா? மகிழ்ச்சியான காரியம் அல்லவா? ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்காருங்க. அல்லேலூயா. தினந்தோறும் நம்முடைய கதவை தட்டி நம்மளை போஷிக்கிற ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். தேவனுடைய கண்டுபிடிப்பு எவ்வளவு அதிசயம் தெரியுமா? சங்கீதம் 89:20 சீக்கிரமாய் வாசிங்கள். சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். வேதத்திலே ஒரு மனுஷனை ஆண்டவர் கண்டுபிடித்தார். ஈசாயுடைய வீட்டிலே 8 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். 8 பேர்ல 7 பேர் நல்ல வாட்ட சாட்டமானவங்க. 7 பேர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தன் மட்டும் வனாந்தரத்தில் இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய முன்குறித்தலும் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அவர் ஒரு மனிதனை உயர்த்துவதும் அவன் மகிமைப்படுத்துவதும் மிகவும் ரகசியமான செயலாக, அது ஆச்சரியப்படுகிற செயலாக இருக்கிறார். குலத்திற்கு ஒருவராக, கோத்திரத்துக்கு ஒருவராக, ஜனத்துக்கு ஒருவனாக, தேசத்திலே ஒருவனாக, பட்டி தொட்டிலே ஒருவனாக, யாரையாவது ஒருவரை தெரிந்து கொண்டு அந்த மொத்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவனை பரிசுத்த தைலத்தினால் நான் அபிஷேகித்தேன். ஈசாய்க்கு 8 குமார்கள். ஆண்டவர் சொன்னார், சாமுவேல் இங்க வாப்பா, ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே எனக்கு தேவையான ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாமுவேல் சோத்ரோன் சோத்ரோன் யார் வீட்டுக்கு போனாரு? ஈசாயுடைய வீட்டுக்கு போனாரு. ஈசாய் வீட்டில் உட்கார்ந்த உடனே அந்த 7 குமார்களும் ரயில் பெட்டி மாதிரி வரிசைய வந்தாங்க. சம்மா வந்தா அது சும்மா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேணியிலே பலத்தவனும் செய்கையிலே பலத்தவனும் அறிவாளிகளும் மிகவும் பலசாலிகளும் வரிசையாய் வந்தார்கள். ஆனால் தன் பெற்ற மகனவே மறந்தான் ஈசாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு சொல்லுவதற்கும் விளக்குவதற்கும் நேரமில்லை. சரித்திர பூர்வமாய் பார்த்தோமானால் தாவீதினுடைய தாவீதினுடைய பிறப்பு ரொம்பவும் வேதனையானது. சொந்த தகப்பனுக்கும் சொந்த தாய்க்கும் பிறந்த பொழுதிலும் அவர்கள் அந்த மகனை பல சூழல்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சரித்திரம் இருக்கிறது. இங்க வீட்டில் போய் நல்லா பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலே அவனை மறந்தார்கள், மறந்து போனார்கள். அவன் வனாந்திரத்திலே ஆடு மேய்க்கிறவளாய் இருந்தான். இந்த சாமுவேல் பார்த்தான், இவனாயிருக்குமோ இவனாயிருக்குமோ. ஆண்டவர் லேசா சாமுவேல் புடதியில் ஒரு அடி கொடுத்தாரு. சாமுவேலே, புத்தி கட்டு போய் யாரையும் என்ன செஞ்சிடாத, அபிஷேகம் பண்ணிடாத. தவறுதல் அபிஷேகம் பண்ண. இன்னைக்கெல்லாம் 2 புக்கு எழுதினா டாக்டர், 2 புக்கு எழுதுனா டாக்டர். மன்னிக்கவும் நான் இப்படி சொல்றேன்னு, 1000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் சர்டிபிகேட் எனக்கும் கிடைக்கும். ஊசி மட்டும்தான் போட தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டங்கள் அல்லங்க வாழ்க்கை. ரெவரண்ட் வாங்கலாம், பிஷப் வாங்கலாம், பாஸ்டர் பட்டம் வாங்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வாங்கலாம். மார்க்கெட் போல மலிந்து போனது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு ஒரு பட்டம் கொடுப்பாராயானால் அந்த பட்டத்தை எந்த சட்டங்களும் அழிக்கவே முடியாதென்று பலிபிடத்தில் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு தாமதமா அல்லேலூயா சொல்லுவீங்க நான் நினைக்கல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னா, தவறாய் பண்ணிராத, நீ முகத்தை பார்க்கிற, நானோ இருதயத்தை பார்க்கிறேன். முகத்தை பார்த்து கணிச்சிடாதீங்க. என் பிள்ளைய கொடுத்தையா. நல்ல ஒருத்தர் வந்து சொன்னாரு, சபையில பயங்கரமா கையை தட்டுனா, இவன் மாதிரி கை தட்டுற ஒரு மருமக எனக்கு கிடைக்கணுமேன்னு கொடுத்த. இப்ப என் பிள்ளைய தட்டுறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை தட்டுறதை நம்பிடாதீங்க. என்ன பிடிக்க மாட்டீங்களா? நீங்களே அப்படித்தானோ? கை தட்டுற நம்பாதீங்க. அல்லேலூயாவை நம்பிராதீங்க. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. காலம் கடைசியாகிவிட்டது. கர்த்தருடைய வருகை இருக்கிறது. அந்த நாட்களில் தாவீது அங்கே ஆடு மேய்த்து கொண்டே சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயிலே இருக்கும். எங்க அப்பா சொன்ன என்ன, எங்க அப்பா மறந்தா என்ன, எங்க அம்மா மறந்தா என்ன, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை முன்குறித்திருக்கிறார். நாட்கள் வரும், காலங்கள் வரும், என்னை அவர் அழைப்பார், என்னை அபிஷேகிப்பார், என்னை மகிமைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையிலே ஆடுகளுக்கிடையே கிடந்த தாவீது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். யாரை கர்த்தருடைய கண்கள் பார்க்கும்? யாரை கர்த்தர் முன்குறிப்பார்? நம்மளை எல்லாம் உலக தோற்றத்திற்கு முதல் முன்குறித்தார் என்று எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறதே. 7 பேரை தெரிந்து கொள்ளாத ஆண்டவர் யாரும் அறியாமல் காட்டுக்குள்ளே வனாந்தரத்துக்குள்ளே இருந்த தாவீதை தேடி போனாரே. அந்த முன்குறித்தல் தான் தாவீதின் வாழ்க்கையிலே வெற்றியும் ஜெயத்தையும் கடைசி சாகர வரைக்கும் ஆண்டவர் நிர்ணயித்து காட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவனை அழைச்சிட்டு வந்தாரு. அப்பாவுக்கே தெரியல, இவனை போய் அழைக்க முடியுமா? அப்பா மறக்கலாம், அன்பானவர்கள் மறக்கலாம், உங்க ஊழியத்தை பத்தி உங்க மனைவி சிப்பா நினைக்கலாம், உங்க புருஷன் சிப்பா நினைக்கலாம், உங்க ரட்சிப்பை குறித்து உன் குடும்பத்தார்கள் விரோதிக்கலாம். பயப்படாதே, தாவீதின் தேவன் உன்னோடே. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. பக்கத்துல வா சொல்லுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. என் புருஷன் என்ன சொன்னாலும் என் ரட்சிப்பை
பேச மாட்டுக்கு பத்தியா, விட மாட்டேன். அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், இந்த கடைசி நாட்களில் எல்லாருடைய அன்பும் தணிகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, எல்லாம் மாடல் ஆயிருச்சு, ஆட்டம் பாட்டம் வருகிறது. அன்னைக்கு அன்னைக்கு வாழைப்பழத்தை வாழைத்தாரத்தான் புகையை போட்டு பழுக்க வச்சாங்க. இன்னைக்கு ஊழியத்துல எல்லாம் புகை தான். அல்லேலூயா. நீ பழுக்க போறதும் இல்லை, வெளுக்க போறதும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலே நீ அடங்கி இருப்பாயானா, நீ எந்த குடிசை வீட்டில, எந்த மாடியில, எந்த மறைமுகத்திலே நீ ஒளிந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை தேடி வந்து தம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்து உன்னை நீதிமானாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாடுவோம். சந்தோஷமே, கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், 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 இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. என்னாலும் சந்தோஷம். நான் தேவனுடைய பிள்ளை என்பது சந்தோஷம். அல்லேலூயா. நாம் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் தேவனுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்வாயானால் ஆண்டவர் உன்னை பரலோக ராஜ்யத்திலே கனப்படுத்தலாயிருப்பா. தாவீதை தெரிந்து கொண்டா, அவரை அழைத்து கொண்டு வந்தா. அப்பாவுக்கே தெரியல, அம்மாவுக்கு தெரியல, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு தெரியல. அவன் கர்த்தர் மட்டும் அவனை தெரிந்து கொண்டா. இதில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் ஆகட்டும், என் வார்த்தையை தூரமாய் கேட்கிறவர்களாக இருக்கட்டும், நீங்கள் யாரால் வெறுக்கப்பட்டிருந்தாலும் தேவனை மட்டும் அண்டி வருவீர்களானால் இயேசுவே மெய்யான தெய்வம், அவர் உலக இரட்சகர், அவருடைய ரத்தம் எனக்காக கழுகப்படும், அவர் ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்படுவேன். நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 சங்கீதம் 70-71 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாய் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார்னு சொன்னேன். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கிறார்னு சொன்னேன். ஒரு ஆமென். யாரை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னேன். முன்குறிச்சார், அழைத்தார், இப்ப மகிமைப்படுத்துகிறார். ஆடு மேய்ச்ச தாவீதை எங்கிருந்து கொண்டு வந்தார்? கரவலாடுகளில் பின்னாக திரிந்த அவனை மாடு மேய்க்க, குதிரை மேய்க்க, கழுத மேய்க்க கூட்டிட்டு வந்தார். அப்படி பைபிள் இருக்கா? சொல்லுங்க, எப்படி இருக்கு? தான் தெரிந்து கொண்ட யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். சமஸ்த இஸ்ரவேலையும் தேவன் மகிமைப்படுத்தும்படிக்கு. என்னங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் எலெக்ஷன்ல
பணங்கள்லாம் கட்டி சீட்டு வாங்குவாங்க. அந்தந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி மினிஸ்டர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. மனுஷனுடைய தேர்தலுக்கும் தேவனுடைய தேர்தலுக்கும் ஏக வித்தியாசம் உண்டு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பணத்தை பார்க்கிறான், படிப்பை பார்க்கிறான், அந்தஸ்தை பார்க்கிறான், சுருட்டெல்லாம் நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ ஒன்றுமில்லாத ஒருவனை அழைத்து வந்து அவனை மகிமைப்படுத்துகிற கர்த்தராயிருக்கிறார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆடுகளின் பின்னே போன தாவீதை அழியணைக்கு அழைத்து வந்தார். எங்க நம்ம ஊர்ல ஆடு மேய்ச்சா ஒரு மனுஷனுக்கு ப்ரமோஷன், வேலையில உயர்வு கொடுத்தா என்னங்க கொடுப்போம்? தெரியாத மாதிரி தலையாட்டுறத பாரு. என்ன கொடுப்போம்? ஆடு மேய்ச்சவனை கூட்டிட்டு வந்து ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா, ஐயா 2000 ரூபாய் ஆடை மேய்ச்ச ஐயா, இப்போ 10,000 ரூபாய். 2000 ரூபாய் ஆடை மேய்ச்ச, இப்போ 10,000 ரூபாய் மாட மேய்தான் ப்ரமோஷன். ஆனால் ஆண்டவர் ஆடு மேய்ச்சவனை மாடு மேய்க்க கொண்டு வரவல்ல, மனுஷனை ஆளுகை செய்வதற்கு கொண்டு வந்தார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுவாரா? உங்களை அழைத்தவர் கைவிடுவாரா? உங்க பக்கத்துல ஒரு ஆளு கூட இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு பெரிய திருச்சபைக்கு நீங்கள் ஒரு போதகராய், ஒரு மேய்ப்பராய், பாடகர்களாய், துதி செலுத்துகிறாய், ஜெப வீராங்கனைகளாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார் என்றால் அழைத்தவரை விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவனை மகிமைப்படுத்துகிற தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. போஸ்டரும் இல்லை பாஸ்டரும் இல்லாம இருந்த நேரத்தில் உனக்கு எத்தனை போஸ்டர், எத்தனை பாஸ்டர்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம போய் வாங்கினதா? நம்ம சுயபலமா? ஏதாகிலும் எங்களால் செய்யக்கூடுமானால் அது எங்களால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவையா, தேவனுடைய ஈவு. ஒரு கையை தட்டுங்கய்யா, நல்லா தான் தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரியவர். சமஸ்த இஸ்ரவேலையும் ஈசாய் பார்த்தான், அடா இந்த பயலை நம்ம வெறுத்தோமே, இந்த பயலை மறந்தோமே, வீட்டில் இருந்த 7 வயலும் சும்மா இருந்துட்டானே, நம்மை எதிர்பார்க்காத ஒருவனை கர்த்தர் தேடிக்கொண்டு வந்து அவனுடைய ஆளுகைக்கு கீழே நம்மளை உட்கார வச்சுட்டாருன்னு அப்பன் கூட அதிசயப்பட்டிருக்கலாம். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்பா அம்மா பெருசு இல்லை. யாரை நினைக்கிறாங்க, யாரை புகழணும், யாரை கீழே போடணும் அவசியம் இல்லை. தேவன் முன் குறித்தவர்கள் அவருக்கு தேவை. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு தேவை. தேவனால் கனப்படுத்தப்படுகிறவர்கள் அவர்கள். கையை தூக்கி சொல்லுங்க, இந்த லிஸ்ட்ல என்னுடைய பெயரை சேருங்கப்பா, என்னுடைய பெயரை சேருங்க. இன்னும் இயேசுவை அறியாமல் வாழலாம். மறைந்திருக்கிற ஜனமே, பல முறை சத்தியத்தை கேட்டோம். உன்னுடைய பெருமை, உன்னுடைய திமிர், உன்னுடைய மேட்டிமையினாலே வராமல் இருக்கினால் ஒரு நாள் விழுந்து கிடக்கும் பொழுது கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்ண கூட உனக்கு பலன் இல்லாமல் போகும் பொழுது நீ அழுது புரோஜனம் இல்லை. இன்றே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம், இது கடைசி கால ஒரு எக்கால சட்டம். இன்றைக்கு தேவன் உன்னை தேடி வருகிறார். கண்டுபிடிப்பின் முதல் ஆளாக நீ மாறுவாயானால் கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை இதே தேசத்திலே மகிமைப்படுத்த வல்லவராக இருக்க. கைகளை தட்டி அல்லேலூயா. தாவீது அழைச்சாரு, சமஸ்த இஸ்ரவேலை கொடுத்தாரு, அரியணையில உட்கார வச்சாரு. ஆடு மேய்க்கிறவனுக்கு உட்கார கூட தெரியலங்க. கையில ஒரு கோலும் ஒரு பை வச்சுட்டு ஓட்டுனவருக்கு இவ்வளவு ஈ போல முச்சிட்டு இருக்கிற இவ்வளவு இஸ்ரவேலர்களை மேய்ப்பதற்காய் கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு வந்தால் கொடுக்கிற ஞானம் பெருசு, அறிவு பெருசு. படிப்பு செய்யாததை தேவனுடைய அழைப்பு செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. படிப்பும் புகழும் மேன்மையும் செய்யாத, உலக காரியம் செய்யாத ஒன்றை வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உன் ஞானத்தவே மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. படிப்பறிவில்லாத பிரதர் ஸ்ரீனிவாசன் நான் சொல்லுவார் அடிக்கடி, 2ஆம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கிறேன், 2ஆம் கிளாஸை வச்சு தான் இவ்வளவு ஊழியங்களா? அதுதான் தேவனுடைய அழைப்பு. 2ஆம் கிளாஸ் படிச்சவருடைய மகா எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. மைக்ரோ பார்த்திருக்க மாட்டார் அவர், பயாலஜி பார்த்திருக்க மாட்டார்.
கையை தட்டுங்க. ரொம்ப பொறாம உங்களுக்கு. சீனிவாசன் புள்ள படிச்சுட்டாலே நம்ம உள்ள கையை தட்டுங்கங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர் சொல்லுவார், அக்கா நான் இந்த பழைய இரும்பெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தேன்க்கா. எத்தனையோ செல்வந்தர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் இருக்கும் பொழுது இரும்பை பொறுக்கிக் கொண்டு பழைய வேப்பரை பொறுக்கி அந்த அழுக்கு முட்டையை தூக்கி தோளிலே ஓட்டு வந்த ஒரு ஸ்ரீனிவாசனை தேவன் முன்குறிப்பாரானால், glory, hallelujah. எத்தனை சந்தோஷம் தெரியுமா? அதனாலதான் அவர் கூப்பிடும் போதெல்லாம் எந்த தடையும் சொல்லாம ஓடி வர்றதே. ஆமீன் சொல்லுங்களேன், ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாவீதை அழைத்தார், கனப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது 1 நாளாகமம் 11:9 தாவீது நாளுக்கு நாள் கீழே போய்கிட்டு இருந்தான். அப்படியே பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, கையை வைங்க எல்லாரும். அழைத்தவன், முன்குறிக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் மகிமை அடையும் போது நாளுக்கு நாள், சும்மா சும்மா இப்படினீங்கன்னா இப்படியே போயிருவீங்க. நல்ல கையை உயர்த்தணும். ஒரு நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் விருத்தி அடைவா. நீங்க எவ்வளவு தூரம் தூக்குறீங்களோ அவ்வளவு தூரம் தான் உங்களும் நீங்களும் உங்க குடும்பங்களும் விருத்தி அடைய முடியும். உடனே விருத்தி அடைவது இல்லை. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. தெரு தெருவாய் பிரசங்கித்தவர்கள் இன்றைக்கு போதகர்களாக, பிஷப்புகளாக இருக்கிற காரணம் என்ன? நாளுக்கு நாள் தேவனால் விருத்தி அடைகிறவர்கள். இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலையே நினைச்சிடாத. வீடு இல்லையே, வாசல் இல்லையே, கார் இல்லையே, ஆடி இல்லையே, காடியிலேயே நினைக்காத. நீ நன்றாய் இருந்தாயானால் தேடி வருகிறது வரும், காலம் வரும். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. பக்கத்தில் கையப்பிடி சொல்லுங்க, நாள் ஒன்று வரும், காலம் ஒன்று வரும். அந்த நேரம் நீ அன்பு கர்த்தருக்கு உண்மையாய் அழைப்பிலே கடமையுள்ளவளாய் இருப்பாயானால், சாக்கிரதை உள்ளவனாய் இருப்பாயானால், தேவன் தெரிந்து கொள்ளுதலிலே ஒரு மனிதனாய் மனுஷியானி இருப்பாயானால், உன் வீடு தேடி தேவனுடைய தூதர்கள் தட்டி உனக்கு ஆசீர்வாதங்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிற்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிற்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கேன். என் குடும்பம் அனுபவிச்சிருக்கு. இந்த பண்ணவெளி சத்திரத்துக்கு வரும்போது நான் சும்மா வந்தேன், இப்போ பாட்டியாகி வந்திருக்கேன். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஒரு பேரனுக்கு பாட்டியாகி வந்திருக்கிறேன். 2 ஆண் பிள்ளைகளுக்கு 2 அருமையான மருமகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அன்றைக்கு சின்ன சின்ன ஊழியத்தை கூட சிரமமில்லாமல் கர்த்தருக்காக செய்தபடியினால் இன்றைக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கொடுக்க ஆசீர்வச்சிருக்கிறார். நீங்க மருமகளை கொடுத்ததுனால கனம்னு அப்படி சொல்ல வரல நான். அல்லேலூயா. சில வீட்டுக்கு மருமக வந்தாதான் இருக்கிற கனமும் போகுது. அதுல பாதிக்கப்பட்டவங்களை தலையாட்டுறதே தெரியுதுல்ல. தேவனுக்கு உண்மையாயிருப்போம். ஆண்டவரே, உங்க அழைப்பை நான் விட மாட்டேன். 1000 துன்பங்கள் வந்தாலும் உங்க அழைப்பை விட மாட்டேன். உங்க தெரிந்து கொள்ளுதலை விட மாட்டேன். பிரச்சனைகள் வரட்டும், சோதனைகள் வரட்டும். தாவீது சும்மா இருக்கலே, ஓட ஓட விரட்டப்பட்டான். மனைவிகளால் கைவிடப்பட்டான், சவுலால் கைவிடப்பட்டான், கொலைகாரனா தேடப்பட்டான், கொலையாளியா நியமிக்கப்பட்டான், சொந்த மகனாலே கொலை செய்யும்படி தேடப்பட்டான். ஆனால் அழைப்பு ஒன்று உண்டல்லவா, தெரிந்து கொள்ளுதல் ஒன்று உண்டல்லவா, தேவன் நீதிமாக்கின ஒரு காரியம் ஒன்று உண்டல்லவா. 1000 சூழல்கள் சூறாவளி வந்தாலும் சூறாவளியை தாவீது சூறையாடி கொண்டு போனான் என்றால் அதுதான் அழைப்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, நல்லா தட்டுங்க. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. புருஷன் அடிக்கிறாரா, இல்ல குடிக்கிறாரா, மாமியார் கடிக்கிறாங்களா, இல்ல உன்னை அடிக்கிறாங்களா, பிரச்சனையா, போராட்டமா, கடன் தொல்லையா, சாக வேண்டிய நிலைமையா, விஷம் குடிக்க நினைக்கிறாயா, ஒன்றை நினைத்து பார், என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிற வரைக்கும் நான் சூறாவளியை பார்க்க மாட்டேன். ஆமென்.
சூறை செடியை பார்க்க மாட்டேன். அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே கைகளை தட்டி ஏசையா எல்லாரும் நல்ல உற்சாகமாய் எனது விளக்கை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா கைகளை உயர்த்தி சோத்திரம். இசையா சோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். ஏசையா இசையா சோத்திரம். ஹல்லேலூயா. எனது விளக்கை எரிய செய்தி. ஆமென். எனது விளக்கை எரிய செய்தி. இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். என்னை அழைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இசையா என்னை நீதிமானாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை மகிமைப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க. என் விளக்கை எரிய செய்தவரே, இருளடைந்த தாவீதின் வாழ்க்கைக்கு ஒளியாய் வந்தவர், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அழைத்த ஒரு மனிதனாவது இருளிலே போனதாய் சரித்திரம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பழக்க வழக்கத்தினால போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு போயிருந்தா இருளே இருக்கலாம். தேவனுக்கு உண்மையாய் நீங்களும் நானும் வாழ்வீர்களானா இருள் உங்களை நெருங்குவதே இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தா. படியான ட்ரெஸ் இல்லாதவன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் ஐஸ்வர்யவனாய் மாறினான். வேதம் சொல்லுது 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உடையவனாய் பூரண வயதுடையவனாய் பிதாக்களின் கல்லண்டே சேர்க்கப்பட்டான். ஆமென். நல்ல போராட்டத்தை சொல்லுங்க. சொல்லவே தெரியல, ஆனால் கல்லறையில் மட்டும் எழுதிடுவாங்க செத்த உடனே. நல்ல போராட்டத்தை. போராட்டமும் இருக்காது, ஓட்டமும் இருக்காது, ஜெபமும் இருக்காது, பைபிள் வாசிப்பு இருக்காது. அல்லேலூயா. கொரோனா வந்த பொழுது பைபிள் எடுக்காத எல்லாரும் எடுத்துச்சு 91 சங்கீதத்தை. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பைபிளே படிக்காத ஆளுக ஒரு அல்லியா சொல்லுங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பொண்டாட்டிய அதை சூடு இதை சூடு, என்னத்தை சூடு. இந்த நல்லா ஒல்லியா இருந்த ஆம்பளைங்கள்லாம் இந்த கொரோனாவில் குண்டாயிட்டாங்க. இந்த கொரோனாவில் வெளியே போக முடியல பார்த்தியா, எல்லாரும் சொன்னாங்க. நான் கேட்டேன், அம்மா வீட்டில் அந்த கொரோனா வந்ததும் வந்துச்சு சிஸ்டர், அந்த டீயை போடு, வடைய சூடு, பச்சை சூடுன்னு சொல்லி. நான் சிரிக்கிறத பார்த்தா நாங்களும் அப்படித்தான் சொன்னோம். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்கிறீங்க. ஆமாம். ஆனா எல்லார் வீட்டுல என்ன வச்சா 91 சங்கீதம். அந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு பைபிள் வச்ச இடமே தெரியல. இனி இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஒரு கொரோனா என்ன செய்தான், ஃப்ளைட் ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அல்லையா சொல்லுங்க. கையத்துக்கு சொல்லுங்க. எம்மாடி, இன்னைக்கே போய் அந்த பரனுக்கு மேலே இருக்கிற பைபிளை தூக்கி தட்டி என் புருஷன் கையிலையும் பிள்ளை கையிலையும் சொல்லுங்கம்மா. நானே படிக்காம தானே இருந்தேன், இது தெரியாதே. பரவடலி சத்திரத்தில் இருக்க எனக்கு இன்னும் ஒரு கொரோனா ஃப்ளைட் ஏறி வர்றது தெரியாதே. வந்துகிட்டு இருக்கு. இப்பமே போன மாசமே ஒரு 5-6 பேரை அட்மிட் பண்ணி 2 பேரை அட்டாக்ல செத்து போனான். இப்போ சொல்றாங்க கண்டிப்பா 91 சங்கீதம் படிச்சிடணும்னு தீர்மானம் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா.
கொரோனாவுக்கு படிக்கிற சங்கீதங்கள் அல்ல, வாழ்க்கையின் முறைகளை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் தேவனை அறிவதற்கும் தாவீதால் ஆடு மேய்த்த தாவீதால் அனுபவங்களாய் எழுதப்பட்ட அந்த சங்கீதங்கள் உனக்கு ஒரு சங்கீதமாய் மாற வேண்டும். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆட்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தா உடனே 23ஆம் சங்கீதம் அவர் கஷ்டப்பட்டு எழுதி வச்சாரு. படக்குன்னு தூக்கு, 6 வசனத்தை வாசி, சடக்குன்னு படு, படக்குன்னு தூங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலவங்களுக்கு அது மட்டும் பிடிக்காது. காலேஜ் பைபிளே படிக்க மாட்டேன். கேலண்டர்ல இப்ப நல்லா அடிச்சுட்டாங்க. என்னது வசனம் போய் டபக்குன்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமை என்ன போட்டிருக்காங்க? அல்லேலூயா. தீமை துன்மார்க்கனை கொல்லும். ஐயோ, அது நல்ல வசனம் இல்லை. உடனே அடுத்த வசனத்தை எடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது ஐஸ்வர்யமும் கனமும் தீர்க்காயுசு உடையவனாய் சாகிற வரைக்கும் கர்த்தருடைய அழைப்பை கையில பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுடைய வாழ்க்கையை படிக்கிறோம், தியானிக்கிறோம், அவன் ஜெபத்தை செய்கிறோம், அவன் சங்கீதத்தை சபை சபையாய் வாசிக்கிறோம், குடும்பங்களில் வாசிக்கிறோம். ஆடு மேய்த்தவனுடைய அழைப்பு இவ்வளவு பெரியதா? கையை தட்டி ஆண்டவரை துதிங்களே. உங்க வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்புக்குள்ள ஓடி வாங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலிலே நான் ஒருவனாய் இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் எலெக்ஷன் வச்சு அதிலே ஒரு செலக்ஷன் வச்சு, ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை ஆடு மேய்க்க அல்ல, அரியணையிலே உட்கார வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நிமித்தம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். நீங்க பெறாத ஆசீர்வாதங்களை, நீங்க அனுபவிக்காத கனத்தையும் மகிமையும் உங்கள் சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் விதைகள் தான் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சபம் தான் உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள். ஆண்டவரே, என் ஊதாரி மகனுக்கு எங்க இருக்கிறானோ அந்த இடத்துல நீங்க போய் கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வாங்கப்பா. என் புருஷன் குடிகார புருஷன் ஒயின்ஷா பக்கத்திலே படுத்து கிடக்கிற, ஆண்டவரே அவனை நீங்க தொடுங்க. பச்சாரி வீட்டுக்கு போயிட்டு வரானே, என்னால அவனை மாற்ற முடியலையே, நீங்க அவனை போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கின சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு விசை தேவனுடைய பாதத்தில் ஓடி வருவீங்களா? கர்த்தர் குடும்பத்தை அழைத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தார். சவுலுக்கு அழைப்பை கொடுத்தார். சவுல் பெரிய கொலைகாரன். அல்லேலூயா. ஓ நீதிமானா, தேவனுடைய பிள்ளையாயிருந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு உடன் பங்காளியாயிருந்த சவுலை போகிற வழியிலே, தமஸ்கு வழியிலே ஆண்டவர் சந்தித்தார். பேர் ஒளி சந்தத்தது. அப்போஸ்தலர் 9:5 சொல்லுகிறது, அவன் பிரயாணப்படுகையிலே அவரை சுற்றிலும் ஒரு பேர் ஒளி சந்தித்தது. குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையப்பிடி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை தள்ளி விடுவதற்கு முன்பதாக, குதிரையிலிருந்து உன்னை விழுவதற்கு முன்பதாக, நீ இருக்கிற ஸ்தானத்தில் விழுந்து ஒன்றுமில்லாமல் போவதற்கு முன்பதாக பேரொளி உன்னை சந்திப்பதற்கு இடம் கொடுப்பாயாக. வேதம் அழகாக சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சவுல் கீழே விழுந்தான். கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? படித்தவன், சாஸ்திரங்களை கற்றவன். அவன் நிதானிக்கல. ஒளி ஒரு மனிதனை சந்திக்குமானால் படிப்பு கீழே விழும், மேன்மை கீழே விழும், சேட்டை கீழே விழும், தான்கிற அகந்த கீழே விழும், எல்லாரையும் துன்பப்படுத்துற கெட்ட சுவாபங்கள் மாறும். மதங்கள் மனதை மாற்ற முடியாது. தேவனுடைய வழி ஒன்றுதான் மனங்களை மாற்ற முடியும். கையை தட்டுங்க, நல்ல தட்டுங்க. மதம் மாறாதன்னு சொல்லலாம்.
கிறிஸ்தவ மதத்தை வைத்து ஆட்களை தேவனை அறிய வச்சது அல்ல. வழி தெரியாமல் குருடர்களாய் ஒளியின் ஜீவியம் இல்லாமல் இருளில் வாழ்ந்தவனுக்கு இயேசு ஒளியாய் வந்ததினாலே அவர்களே தேவனை தேடி போகல, தேவனே தேடி வந்து தொட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மதம் தேடி போய் பிடிக்கும், வழியோ அதுவே வந்து பிடிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு வழியாய் வந்தார், ஒளியாய் வந்தார், ஜீவனாய் வந்தார், மீட்பாய் வந்தார். அவர் வந்ததினாலே சவுலை கர்த்தர் தொட்டார். ஆமென் சொல்லுங்க. அவன் விழுந்தவுடன் ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் எடுத்துன்னு சொன்னார், புறஜாதிகளை போப்பா, பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிருபங்களை எழுதினான், அடித்தவன் அடி வாங்கினான். இங்க ஒரு மாறுதல் பார்த்தீங்களா? யாரை முன்குறித்தாரோ எத்தனையோ பேர் குதிரையில போனான். அந்த ரோமர் சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ துன்மார்க்கர்கள் இருந்தார்கள், எத்தனையோ பாவிகள் இருந்தார்கள், இயேசுவுக்கு விரோதிகள் இருந்தார்கள். ஆனா தேவன் சவுலை முன்குறித்தார். ஏன் தெரியுமா? அவன்தான் கடைசி கால நிருபங்களை எழுத முடியும்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். யாரை கொண்டு, எவரை கொண்டு, எதை கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யம் கட்ட முடியும் என்பதை வைத்துத்தான் ஒவ்வொரு மனுஷியையும் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவுதான் கொம்பனா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் ஒரு நாள் கீழே தள்ளுகிற நேரம் வரும். கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். மற்றவங்களை பாடுபடுத்தின அவன் சொன்னான், பாடுபடவே கர்த்தரை அழைச்சா. இந்த இயேசுவை அறியும் அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று விடுகிறேன், அவரை ஆசையாய் தொடர்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிங்க. இயேசுவை தொடர்வதற்கு ஆசையே இல்லை போல. இப்போ சேலை கொடுத்தா ஆசை வரும். உங்கள் வீட்டுக்காட்டு சொல்லுங்க, ஏங்க 2 பவுனில் நகை போட எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ரட்சிப்பை பெற யாருக்காச்சும் ஆசை இருக்கா? ஊழியம் செய்ய ஆசை இருக்கா? ஊழியத்துக்கு வர ஆசை இருக்கா? சீனிவாசன் பிரதர் வாங்கம்மா சோம் பண்ணலாம்னா வாலிய பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் இந்த கிளவி கட்டிக்க பல்லு போனது, சொல்லு போனது, கண்ணு தெரியாது, காது கேட்காதது, காலு கையா சரியா ஊனாதெல்லாம் வந்து ஐயா பேராண்டின்னு ஜபத்தில் உட்காந்துருக்கு. அதோட ஜபந்தான் இன்னைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஒரு அம்மாவை எழுப்பி விட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, வாலிய பிள்ளை எந்திக்கல. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பரிசுத்தாவி பெற்ற கிழவிக பாட்டிகள் எல்லாம் வாலிப பிள்ளைங்க, பரிசுத்தாவி பெறாத வாலிப பிள்ளை கிழவிக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரியா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒளியினால் சந்திக்கப்பட்டான். முன்குறிக்கப்பட்ட சவுல் அழைக்கப்பட்ட பொழுது பவுலாக்கப்பட்டான். பவுலாக்கப்பட்ட சவுல் பரிசுத்தமாக்கப்பட்டான். பரிசுத்தமாக்கப்பட்ட சவுல் பவுலாய் மாறின பொழுது இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், ரோமர், அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறோமே, அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தவன்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு சபையில என்னங்க பைபிள் வாசித்தாங்க? 2 கொரிந்தியாளு அப்படி கேட்டிருக்கிறார். எழுதினவர் கஷ்டப்பட்டு எழுதிட்டாரு. பிரசங்கம் கேட்டவர்கிட்ட என்னங்க நிருபங்க வாசித்தாங்கன்னா, அதுவா சாமி 2 கொரிந்தியாள், 2 கொரிந்தியர். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது புல்லை விட, பூவை விட, புகையை விட ரொம்ப மோசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, சவுலை போல நான் பவுலாய் மாற விரும்புகிறேன். தேவ சித்தம் செய்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு தூரம் துன்மார்க்கமாக நான் வாழ்ந்தாலும் சரி, நீங்க அழைக்கிற அழைப்புக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். ஏன் இந்த பிரசங்கம்? கடைசி காலங்களில் ஒரு சுருக்கமான சுலபமான பிரசங்கம். எல்லாரும் அழைப்பை விட்டு விட்டார்கள். ரொம்ப மாடலா ஊழியம் போயிருச்சு. அழைக்கும் பொழுது இருந்த ஆர்வம் குறைஞ்சி விட்டுருச்சு.
தெரிந்து கொள்ளுதல் குறைந்து விட்டது. தேவனுடைய மகிமை மங்க ஆரம்பிச்சிருச்சு. மனுஷனுடைய மகிமையவே நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆட்டம் பாட்டத்தை பார்க்கிறோம். மனுஷனுடைய புகழை பார்க்கிறோம். வஞ்சிக்கப்படாதிரு தேவ பிள்ளையே, வஞ்சிக்கப்படாதிரு. எதுவும் உன்னை மாற்றம் செய்ய வேண்டாம். வேதத்தை வாசி, வேத வசனங்களை தியானி, தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி சுத்தமா வாழ்ந்த? அழைத்த பொழுது பைபிளும் கையுமா அலைஞ்சைய. எல்லாரும் கண்களை மூடுவோமா, கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே, வீடுகளிலே தேவ சமூகத்துக்காக மகிமைப்படுத்தி இருக்கிறார். அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துருங்க ஆண்டவரே, என்னையும் சேர்த்துருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோட துதிக்கிறோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறை. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை தட்டி நிறைவேற்றுவே. சொல்லுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், தம் உண்மையில் பிசகாதவர். கைகளை உற்சாகமாய் தட்டி உடன்படிக்கையின் தேவன், நல்லா தட்டி. தம் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லுங்க. எல்லாம் வாயை திறந்து அதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. சொன்னதை செய்து முடிப்பி. நீர் முடித்து தீர்க்க மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் தேவனுடைய அழைப்பை புதுப்பிங்கள் அருமையானவர்களே. காலம் கடைசியாயிற்று. நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். எனக்கு சொன்னதை செய்ய முடிக்கப்பா. கைகளை தட்டி ஆவியானவரை வரவேற்கலாம். உற்சாகமாக பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரை நிரப்பும், அக்கினியாய் நிரப்பும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரை தொடட்டும். இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினால் இவர்களை முன்குறித்ததை அழைத்ததை நினைவு கூறும். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வாயத்தோடு பாடுங்க. மறவாமல் இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவனே, உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர், பிசகாதவர், உன்னை அழைத்தவர் மாறமாட்டார். உடன்படிக்கையின் தேவன், தம் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு பொய் சொல்ல, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை தேவனுடைய மகிமை தாவீதை அழைத்தது போல என் பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்பார்களாக என்று சொல்லி சொன்னதை தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு தொடரும். தடைகள் உடைவதாக, சாபங்கள் மாறுவதாக, கண்ணீர் துடைக்கப்படுவதாக, வியாதிகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினால் கட்டுகளை உடைக்கிறேன். பாரங்கள் மாறட்டும். அழைப்பை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. மறவாமல் தேவன் கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் சொல்லுங்கப்பா, ஊழியத்தை செஞ்சு முடிங்க. என்னை கொண்டு மகிமைப்படுங்க. என்னை கொண்டு உடைய வார்த்தைகள் சொல்லப்படுவதாக. என்னை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கைகளை தட்டி ஆண்டவரே என்னை அழைங்கப்பா, மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த தேசத்திலே, பட்டணத்திலே, கிராமத்திலே, நான் வாழ்கிற இடத்திலே தேவன் முன்குறிக்கப்பட்ட ஜனமா சகோதரா, தோற்று போய் விட்டாயோ சகோதரனே? என் அழைப்பை குறித்து எனக்கு ஒரு அடையாளமும் தெரியவில்லை என்று சொல்லி வந்தாயோ சகோதரா? தேவன் உன்னை முன்குறித்தாரே, ஏன் தூரமாய் நிற்கிற? தேவன் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். பேரொளி உன்னை சந்திக்கிறது. அந்த பேரொளி மீண்டும் உன்னை புதுப்பிக்கிறது. பின்மாறி போனாயோ, வார்த்தையை விட்டு போனாய், தேவ வழியை விட்டு போனாய், தோல்வி முகத்தோடு நின்று கொண்டிருக்கிறாயே சகோதரனே, மனம் திரும்ப. குதிரையில் கீழே விழுந்த சவுலை போல ஒரு வார்த்தை சொல்லு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? சாத்தானுடைய இருளுக்குள் தள்ளப்பட்டேன். பேரொளி உன்னை சந்திக்கிறது. தேவ ஊழியர்கள் எத்தனை முறை உன்னை எச்சரித்தார்கள், எத்தனை முறை உன் வீடு தேடி வந்தார்கள், நீ சத்தம் கேட்கவில்லை. ஆகவே நடமாடக்கூட பலனற்று போய் விழுந்து போனாயோ? கர்த்தருடைய அழைப்பு உன்னை நோக்கி வருகிறது சகோதரா, சகோதரா வருகிறது. உன் புருஷனுடைய மனம் திரும்புதல் இல்லாமல் கலங்கி போய் சோர்ந்து போய் இருக்கிற அன்பு மகளே, நீ அழைப்ப விட்டுறாத. போராடு, ஜெபி. உன் குடும்பத்துக்கு நீதான் திறந்த வாசல் நிற்க வேண்டியவள் நீதான். காலம் இனி இல்லை, கடைசியாகிவிட்டது. கிருபையின் வாதிலும் ரட்சிப்பின் வாதிலும் அடைபட்டு தேசத்திலே வசனத்தினுடைய பஞ்சம் வர தொடங்கிவிட்டது. கேட்க ஓடி வா. தேவனே, என்னை முன்குறித்திருங்கப்பா, என் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுங்கப்பா, என்னை நீதிமானாய் மாற்றுங்கப்பா.
உங்க மகிமையினால் என்னை மூடுங்கப்பான்னு சொல்றீங்களா? உங்கள் கரங்களை தூக்கி காட்டுங்க. என்னை நீங்க தொடணும்ப்பா. மீண்டும் என்னை என் குடும்பத்தையும் புதுப்பிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, குறைவு வரும் பொழுது உங்களை பார்க்கணும், நிறைவு வரும் பொழுது உங்களை துதிக்கணும்ப்பா. நிறைவு வரும் பொழுது எங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருதுப்பா. நிறைவு வரும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை நாங்க மறக்கிறோம். இல்ல, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார். சேனைகளின் கர்த்தர் அவரோடு இருந்தார். செபிக்கலாமா? செபிக்கலாமா? உங்க கையை உயர்த்திருக்க. யாரெல்லாம் பின்மாறி போயிட்டீங்களோ மீண்டும் தேவனுடைய ஒளிக்குள்ள ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களை ரினியூ பண்ண, ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை அபிஷேகிக்க, தன் நிலையில் நிறுத்த, உங்களை உங்க குடும்பத்துல, உங்க சபையில, உங்க ஊழியத்துல ஒரு வெற்றியாளனாய், செயலாளனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் நன்றி. எவர்களை முன்குறித்தீரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீ நீதிமானாக்கினீரோ அவர்களை தேசத்திலே கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இயேசு ரட்சித்ததற்கான அடையாளத்தை எங்கள் மூலம் நீர் காட்டுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. மாய்மாலம் எங்களுக்கு வேண்டாப்பா, பொருளாசை வேண்டாப்பா, இந்த உலக இச்சைகள் வேண்டாம். உங்க பெரிய அழைப்பை நாங்க பிடிச்சு கொண்டு பேரொளியான ஆண்டவரை ஒளியிலே நடக்க உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தாரும். கடைசி காலங்களில் மாய்மாலத்தை நம்பி, துருபதேசங்களை நம்பி, இருள் சூழ்ந்த இடங்களை நம்பி சனங்கள் ஓடி பாதாளத்தை தேடிவிடாதபடிக்கு பரிசுத்தரை நாடி வந்து தம்முடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். தொடர்ந்து உள்ள கூட்டங்களிலே தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.